ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குருவின் பாதம் தொட்டு இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இப்போ இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. என்ன அப்படின்னா, திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேரும் இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடி வரும். இது நிதர்சனமான ஒரு உண்மை. என்ன அப்படின்னா, 5 ஆறுகள் தாண்டி ஒரு ஊர் இருக்குது. என்னென்ன அந்த 5 ஆறுனா, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி. இந்த 5 நதிகளையும் தாண்டி ஒரு ஊர் இருக்குது. அது என்னென்னா திருவையாறு. தஞ்சாவூர் கிட்டக்க இருக்குது. இந்த திருவையாறு சுவாமி பேர் ஐயாரப்பர், அம்பாள் பேர் தர்ம சம்வர்தினி அம்மன். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அறம் வளர்த்த நாயகி. தர்ம அப்படின்னாலே அறம், அறம் வளர்த்த நாயகி. இந்த அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ணினாலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அற்புதமான ஒரு கோவில். இந்த சிவபெருமான் அந்த அவரோட கூந்தல் தலைவிரியாக இருக்குமா. அதனால் ஒரு பிரகாரத்தில் சுற்றக்கூடாதுன்றவா. ஒரு பிரகாரம் நம்ம சுற்றக்கூடாது, அடுத்த பிரகாரத்தில் தான் சுற்றணும். ஏன்னா அந்த இடத்துல அவரோட தலைமுடி இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அங்கே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரமாதமாக இருப்பார். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துட்டுருப்பார். நிறைய நன்மைகள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கிடைக்கும். அந்த வகையில் இந்த திருவையாறில் ஐயாரப்பர், தர்ம சம்பர்தினி அம்மன் குடியிருக்காங்க. ஒரு சமயம் சிலாத முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் கடும் தவம் இயற்றார் குழந்தைக்காக. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு. அவர் அவரோட மனைவி பார்த்திங்கன்னா சாரு லக்ஷணை. அந்த சாரு லக்ஷணையோட குடும்பம் நல்லா நடத்திட்டு இருக்கார். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், குழந்தை பாக்கியம் இல்லை. அதனாலே அவர் ஒரு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தவத்தின் விளைவாக அவர் ஒரு வேள்வி நடத்தணும், யாகம் நடத்தணும்னு ஒரு இடத்துல அவர் இடத்த தோண்டின்னு இருக்கார். அப்போ அங்கே ஒரு பேழை கிடைக்கிறது. அந்த பேழையில் ஒரு அழகான ஒரு குழந்தை, அற்புதமான ஒரு குழந்தை சிரிச்சுண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடம் எங்கன்னா அந்தனர்குறிச்சிங்கிற ஊர். அங்கே இவர் தோண்டும் போது அந்த குழந்தை கிடைக்கிறது. சரின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி வளர்க்குறார். செப்பேசன் அப்படின்னு பேர் வச்சுண்டு. அந்த செப்பேசன் வாலிப வயது அடைகிறார். எல்லா கல்வி கேள்வி எல்லாத்துலேயும், புலமை எல்லாத்துலேயும் நல்ல ஒரு அறிவு விருத்தியாகி எல்லாத்துலேயும் ஒரு முதன்மையாக இருக்கார். அவர் சிவபெருமான்கிட்ட ரொம்ப ஆழமான பக்தி. சிவபெருமான் அவர்கிட்ட ரொம்ப இது. ஏன் அப்படின்னா, நந்தியம்பெருமான் தான் அந்த செப்பேசனாக வரார். அதனால் இந்த சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார். அவருக்கு சில இதெல்லாம் சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் அவர் பிடிச்சிட்டு இது பண்ணதுனால அவருக்கு நந்தீஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துறார். நந்தீஸ்வரர். இந்த ஐயாரப்பர் இந்த நந்தீஸ்வரருக்கு திருமணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். ஏன்னா நந்தீஸ்வரர் கைலாயத்தில் இருக்கும்போது தன்னோட கருத்தை சொல்கிறார். எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு கேட்குறார். நந்தி அப்படின்னாலே முகம் பார்த்திங்கன்னா ஒரு மாடோட முகம், காளை. ஒரு காளை முகத்து உடைய யாருக்காவது மனம் முடிப்போமா? நம்ம மாட்டோம். அதனால தான் இந்த சிவபெருமான் ஏற்பாடு பண்ணுறார். நீ பூலோகத்துக்கு போ, சிலாத முனிவருக்கு ஒரு மகனாக அவதாரம் எடுத்துக்கோ. அங்கே நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன். அப்போ உனக்கு ஒரு திருமணமும் நடைபெறும், உன்னோட சந்தோஷமும் உண்டாகும் அப்படிங்கிறார். அதனால தான் இந்த இதில் வரார். அந்த வகையில் திருமணம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்ட்டு எம்பெருமான் ஐயாரப்பன் நேர திருமழப்பாடிக்கு வரார். திருமழப்பாடிங்கிறது பக்கத்தில் ஊர். அந்த ஊரில் வியாக்கிரபாதர் அப்படின்னு ஒரு முனிவர். நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த முனிவர் தன்னோட மகள் சுயசாம்பிகையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. நந்தீஸ்வரரோட
இந்த சுயசாம்பிகையை இணைக்கணும், திருமண யோகத்தில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தமெல்லாம் ஆயிடுறது. அந்த வகையில் இது இப்படி இருக்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் தேசாந்திரம் போயிட்டே இருக்கார். ஏன்னா சாதாரணமாக அந்த நால்வர் தேசாந்திரம் போய் சைவ நெறிமுறைகளை சொல்கிறவர். அந்த வகையில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் நன்னிலம், ஸ்ரீவாஞ்சியம், ஆடுதுறை அப்படிங்கிற இதெல்லாம் போயிட்டு அவர் தரிசனம் பண்ணுறார் சிவபெருமானை. இப்படி பண்ணிட்டு போகும்போது திருமழப்பாடியை மறந்துடுறார். அப்போ எம்பெருமான் சிவபெருமான் கேட்குறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து, ஏனப்பா திருமழப்பாடியை மறந்தாயோ அப்படிங்கிறார். அடடா அப்படின்னு சொல்லி திருமழப்பாடி வரார். அவர் பாடுறார் பாருங்க, ஒரு திருப்பதிகம் அருமையானது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு அற்புதமாக ஒரு திருப்பதிகம் பாடி திருமழிப்பாடியில் போயிட்டு அவர் சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அது முடிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி முடித்த உடனே அங்கே கல்யாணம் சிறப்பாக இருக்குது. இந்த திருமழப்பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே இந்த திருமழப்பாடியில் வியாக்கிரவாதர் தன்னோட குழந்தைய, தன்னுடைய பெண்ணை நந்தீஸ்வரருக்கு திருமணம் செய்து கொடுக்குறார். நந்தீஸ்வரர் சுயசாம்பிகையை மனம் முடித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, நந்தீஸ்வரருக்கே ஒரு திருமண யோகத்தை கொடுத்த எம்பெருமான் சிவபெருமான் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கொடுக்க மாட்டாரா சொல்லுங்கள்? அதனால தான் இந்த திருமழப்பாடி போய் நந்தீஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் எல்லாரும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதை விட திருமணமாகாத குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் போய் நந்தீஸ்வரர் திருக்கல்யாணம் பார்த்தாலே அடுத்த ஆண்டுக்குள் திருமண யோகம் கூடி வரும். இது நிதர்சனமான ஒரு உண்மை, கண்டிப்பாக நடைபெறும். அதனாலே திருமழப்பாடி போயிட்டு இந்த நந்தீஸ்வரர் திருமணத்தை பாருங்க. சரி, இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/3/2024, அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி வருது, செவ்வாய்க்கிழமை, மங்கள வாரம். இந்த திருமணம் நந்தீஸ்வரர் சுயசாம்பிகை திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்தில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் திருமண யோகம் கூடி வரும். இது நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு இந்த திருமழப்பாடியில் நந்தீஸ்வரர் சுயசாம்பிகை திருமணத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் கெட்டி மேளம் கொட்டி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமானையும் தர்ம சம்பர்தினி அம்மையையும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.